என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த நொடியில் எத்தனையோ பாரமான சிந்தனைகளுக்கு நடுவில் நீ இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் இது தற்செயலாக நடந்தது அல்ல. உன்னை படைத்த தேவன் நான் உன்னோடு நேரடியாக பேச விரும்புகிறேன். இந்த உலகம் உன் சிரிப்பைத்தான் பார்க்கிறது. ஆனால் அந்த சிரிப்பிற்கு பின்னால் நீ மறைத்து வைத்திருக்கும் உன் ஆன்மாவின் கதறலை நான் மட்டுமே அறிவேன். எவரும் அறியாத உன் உள்ளத்தின் தாகத்தை நான் நன்கு அறிவேன். உலகத்தின் இரைச்சல்கள் ஓயும் நேரங்களில் நீ உனக்குள் முடங்கிக் கிடக்கும் அந்த அந்தரங்கமான வேதனைகளை நான் உற்று நோக்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். யார் என்னை தேற்றுவார்கள்? என் உள்ளத்தின் காயங்களுக்கு எங்கே மருந்து கிடைக்கும் என்று நீ தவித்த ஒவ்வொரு கணத்திலும் உனக்குள்ளே ஒரு அமைதியான பலமாயிருந்து உன்னை விழாமல் தாங்கியது நான்தான். இதோ உன் சோர்வை நீக்கி ஒரு புதிய நம்பிக்கையை உன் ஆன்மாவில் விதைக்க நான் வந்திருக்கிறேன். உன் உள்ளம் நீண்ட காலமாக ஒரு விடையை தேடி என்னிடம் மௌனமாக கதறிக்கொண்டிருக்கிறது. என் போராட்டங்களுக்கு எப்போதுதான் முடிவு கிடைக்கும்? ஏன் என் பாதை மட்டும் எப்போதும் கரடுமுரடாகவே இருக்கிறது என்று. பிள்ளையே, ஒரு சிறு செடியை நட்டு வைத்தால் அது உடனே வளர்ந்துவிடும். ஆனால் ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் விழுதுகள் விட்டு நிலைத்து நிற்க அதிக காலம் தேவைப்படும். உன் வாழ்க்கையில் நான் ஒரு நிலையான மேன்மையை உருவாக்கி வருகிறேன். அதனால்தான் இந்த தாமதம். உன்னை நான் ஒரு விலைமதிப்பற்ற வைரமாக பட்டை தீட்டிக் கொண்டிருக்கிறேன். அதனால் தயவு செய்து பொறுமையை இழக்காதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் முன்னேறிச் செல்வது போல தெரிந்தாலும் அவர்கள் எல்லாம் புற்களைப் போன்றவர்கள். நீயோ ஒரு பெரிய விருட்சமாக வளரப்போகிறாய். உன் நிழலாக கூடவே இருப்பார்கள் என்று நீ நம்பிய சொந்தங்களே உனக்கு உதவி தேவைப்பட்ட நேரத்தில் உன்னை கைவிட்டு போயிருக்கலாம். யாரையெல்லாம் உன் உலகம் என்று நீ நினைத்தாயோ அவர்களே நீ தடுமாறி நின்றபோது உன்னை பார்க்காதது போல கடந்து போயிருப்பார்கள். அவர்கள் உன்னை விட்டு விலகியது உன் எதிர்கால பாதுகாப்பிற்காகவே. உனக்கு தகுதியில்லாதவர்களையும் உன் வளர்ச்சிக்கு தடையாயிருப்பவர்களையும் நானே உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தினேன். அந்த பிரிவு இப்போது உனக்கு ஒரு மாறாத வடுவாக தெரியலாம். ஆனால் அது உன்னை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காக்க நான் செய்த தெய்வீக சிகிச்சை இப்போது உன் முன்னே பூதாகரமாக தெரியும். பணப்பிரச்சனைகளோ அல்லது ஆரோக்கிய குறைபாடுகளோ உன்னை ஒருபோதும் வீழ்த்தாது. இவையெல்லாம் கடந்து செல்லும் கார்மேகங்கள். சூரியனை மேகங்கள் தற்காலிகமாக மறைக்கலாம். ஆனால் அதன் ஒளியை ஒருபோதும் அணைக்க முடியாது. உன் வாழ்வின் இருளை நீக்கும் அந்த விடியல் இதோ தொடங்கிவிட்டது. நீ இழந்த நன்மைகளை விட பல மடங்கு மேலான ஆசீர்வாதங்கள் உன் இல்லத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. இழந்த செல்வம் திரும்ப வரும். இழந்த மரியாதை இருமடங்காக கிடைக்கும். நீ இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன்னை வலிமைப்படுத்துவதற்காக வைக்கப்பட்ட பரீட்சைகள். நெருப்பில் போடப்படாத தங்கம் ஜொலிக்காது. சம்மட்டி அடி வாங்காத கல் சிலையாகாது. இப்போது இந்த கணத்தில் ஒரு லேசான உணர்வு உனக்குள் வருகிறதா? உன் மனதிலிருந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீ உணர்வாய். எல்லாம் என் செயல் என்று ஒப்புக் கொடுத்துவிடு. நான் உன்னை கரையேற்றுவேன். உன் வாழ்க்கை புத்தகத்தின் அடுத்த பக்கம் பொன்னிற எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் வெற்றி மட்டுமே அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. நாளை என்ன நடக்கப் போகிறது என்ற கவலை உன் இன்றைய மகிழ்ச்சியை தின்றுவிடுகிறது. உன் எதிர்காலம் என் கையில் இருக்கிறது. நான் உனக்கு தீமை செய்ய அனுமதிப்பேனா? இதுவரை நடந்தது எல்லாம் உன்னை தூய்மைப்படுத்தவே தவிர உன்னை அழிக்க அல்ல.
இனிவரும் காலங்களில் உன் வார்த்தைகளில் ஒரு அதிகாரம் இருக்கும். நீ சொல்வது பலிக்கும். நல்லதையே நினை, நல்லதையே பேசு. நீ இப்போது இருக்கும் சூழ்நிலை நிரந்தரம் என்று நினைக்காதே. கீழே இறங்கிய உன் வாழ்க்கை சக்கரம் இப்போது மேலே ஏறத் தொடங்கிவிட்டது. உன் உடல்நிலையில் இருந்த சோர்வு நீங்கி ஒரு புதிய பலம் உனக்குள் பாய்வதை நீ உணர்வாய். புதிய பொறுப்புகள் உன்னை தேடி வரும். அதை செய்வதற்கான பலத்தையும் ஞானத்தையும் நானே உனக்கு கொடுப்பேன். என் நாமத்தைச் சொல்லி கூப்பிடும் என் பிள்ளையை எந்த தீய சக்தியும் ஒன்றும் செய்ய முடியாது. உனக்காக நான் வைத்திருக்கும் திட்டங்கள் மேன்மையானவை. உன்னை தேடி ஒரு உண்மையான அன்பு வரும். குடும்பத்திற்குள் இருந்த கசப்புகள் மறைந்து ஒரு புதிய அந்நியோன்யம் பிறக்கும். உன் தேவைகள் யாவும் அதிசயமான முறையில் சந்திக்கப்படும். மனதில் இருக்கும் பாரத்தை இறக்கி வை. உன் அழுகுரல் எனக்கு கேட்கிறது. இனி நீ ஆனந்த கண்ணீர் மட்டுமே விடுவாய். உன் ஜெப வாழ்க்கையில் பொறுமை மிக முக்கியம். மூங்கில் மரம் போல நீ இத்தனை நாள் வேர்விட்டு கொண்டிருந்தாய். இனி வளரப்போகிறாய். நீ உறங்கும் போது உன் தலைமாட்டில் காவல் காப்பது நான்தான். உன் பிள்ளைகளைப் பற்றிய பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு. அவர்கள் என் குழந்தைகள். இப்போது நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உன்னை முழுமையாக என்னிடம் அர்ப்பணித்துவிடு. உனக்கு கெடுதல் நினைத்தவர்கள் உன் கண்முன்னே வீழ்வார்கள். ஆனால் அவர்களை பார்த்து நீ சிரிக்காதே. அவர்களுக்கு உதவி செய். அதுதான் என் பிள்ளைக்கு அழகு. நீ எவ்வளவு உயரத்திற்குச் சென்றாலும் உன் வேர்களை மறந்து விடாதே. எளியவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியைச் செய். அந்தச் சிறிய தர்மம் உன் தலைமுறையையே காக்கும். உற்சாகத்தோடு இரு. எந்த தீய சக்தியும் என் வார்த்தையின் வல்லமையை தாண்டி வர முடியாது. உன் உள்ளம் ஒரு பரிசுத்த ஆலயம். அதை சுத்தமாக வைத்துக்கொள். வஞ்சகம், பொறாமை, கோபம் என்ற குப்பைகளை வெளியேற்று. இன்றிலிருந்து நீ ஒரு புதிய படைப்பு. பழைய தோல்விகளை பற்றிய ஞாபகம் உனக்கு வேண்டாம். உன் எதிர்காலத்தை பற்றி இனி துளியும் கவலைப்படாதே. அந்தச் சுமையை என் தோளில் போட்டுவிடு. நீ மகிழ்ச்சியாக இரு. வானம் இடிந்து விழுந்தாலும் பூமி பிளந்தாலும் என் பிள்ளையான உன்னை எதுவும் செய்யாது. நீ என் கண்ணின் மணி. நீ தூங்கும்போது நான் விழித்திருப்பேன். நீ நடக்கும்போது உன் காலடியில் முள் தைக்காமல் நான் பார்த்துக் கொள்வேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு அதிசயத்தையும் பார்த்து நீயே வியப்பாய். இது எப்படி நடந்தது என்று உலகம் கேட்கும். இது என் தேவன் செயல் என்று நீ சொல்வாய். அந்த நாள் வந்துவிட்டது. தைரியமாக இரு. நிமிர்ந்து நட. உன் கண்கள் ஒளிரட்டும். வெற்றி உனதே. இதுவே என் வாக்குறுதி. இதுவே என் ஆசி. இன்றிலிருந்து உன் புதிய வாழ்க்கை தொடங்குகிறது. போய் வா என் செல்லப்பிள்ளையே. உலகம் உனக்காக காத்திருக்கிறது. ஆமென்.